யாழ்ப்பாண வணக்கங்க. இங்கு நாம் பேச வந்துள்ள தலைப்பு கருணையும் காட்சியும். 63 நாயன்மார்களில் ஒருவரான மூர்த்தி நாயன்மாருக்கு கருணை காட்டி காட்சியளித்த திருவிளையாடல் புராண கதையை இங்கு நான் பேச வந்துள்ளேன். அந்நாடு சமண மதத்தில் உள்ள வடுக மன்னர் மதுரைக்கு படையெடுத்து பாண்டியரை வென்று ஆட்சியை கைப்பற்றி மட்டுமல்லாமல் சிவனேய செல்வங்களை துன்புறுத்தி பல இடையூறுகளை செய்தார். மதுரையில் மூர்த்தியார் என்னும் மன்னர் நாள்தோறும் திருக்கோவில் சென்று திரு ஆவணையார் கனியும் சந்தன காப்பிற்காக சந்தனம் அரைத்து கொடுத்து வந்தார். வடுக மன்னர் மூர்த்தி நாயன்மாருக்கு எங்கும் தேடியும் சந்தன கட்டைகள் கிடைக்காமல் செய்தார். சிவத்தொண்டு செய்ய சந்தன கட்டைகள் கிடைக்காத காரணத்தினால் அதனை அழைத்து வந்த கையை யாராலும் தடுக்க முடியாது என்ற தீராத பக்தியால் தன் முழங்கையை வைத்து தோளும் எலும்பும் நரம்பும் தேயும் அடி செய்தார். அதனை கண்ட சிவபெருமான் அசரதியாக தோன்றி செய்வதை நிறுத்து என்று கூறினார். மூர்த்தி நாயனா, இறைவா, இந்த அடியாருக்கு கருணை காட்டி காட்சியளிக்க வந்தாயோ, உன்னை காண கண்கோடி போதாது என்று கூறினார். சிவபெருமான், நீ மதுரையை ஆட்சி செய்ய காலம் விரைவில் வரும். அப்பொழுது நீ திருப்பணிகள் பல செய்து சைவ நெறிமுறைகளை பின்பற்றி பாடுபடி நெடுங்காலம் ஆட்சி செய்வாய் என்று கையில் ஏற்பட்ட காயங்களை மறைய வைத்து பழைய போலி உடன்திகழ செய்தார். சில காலங்களுக்கு பிறகு வடுக மன்னன் இறந்ததும் வாரிசில்லாத காரணத்தினால் பட்டத்து யானை எவரை தூக்கி வருகிறதோ அவரே மன்னன் என அமைச்சர்கள் முடிவு செய்தனர். பட்டத்து யானை மூர்த்தி நாயனாரை வணங்கி அவரை தன் பிடரியில் அமர்த்திக் கொண்டது. மக்களும் அமைச்சர்களும் மூர்த்தி நாயனாரை வணங்கி அவருக்கு முடிசூட்ட முற்பட்ட போது, நாயனாரோ, நீரே எனது அபிஷேகம், ருத்ராட்சமே எனது கண்கலன், எனது சடையை, எனது கிரீடம் என சிவசாசனங்களை மூன்றையும் முடிசூட்டிக் கொண்டார். எதெல்லாம் முடிசூட்டிக் கொண்டார்? நீரே எனது அபிஷேகம், ருத்ராட்சமே எனது அணிகலன், எனது சடையை, எனது கிரீடம் என சிவசாதனங்களை மூன்றையும் தரித்து முடிசூட்டிக் கொண்டார். கொண்டு இறைவன் கூறியவாறு நன்மையை ஆட்சி செய்து இறைவன் திருவடியை அடைந்தார். இன்னும் மதுரை சொக்கநாத கோவிலில் நாயனார் சந்தனம் இழைத்த வட்டக்கல்லை நாம் காணலாம். தோடுடைய செவியம் விடையேறி மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசியன் உள்ளம் கவர்கல்வன் ஏடுடைய மலராமுனை நான் பணிந்தேற்ற அருள் செய்த வீடுடைய பிரமாபுவமேவிய பெம்மாதிவனன்றே வீடுடைய பிரமாபுவமேவிய பெம்மாதிவனன்றே. இந்த பாடல் திருஞான சம்பந்தருக்கு கருணை காட்டி காட்சியளித்த இறைவனை வர்ணித்து பாடிய பாடலாகும். காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார் தம்மை நன்னெறிக்கு உய்ப்பது வேதம் நான்கிலும் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே. இறைவனுடைய கருணையும் காட்சியும் கிடைக்க வேண்டுமென்றால் நல்வழியில் சென்று அனுதினமும் இறைவனை நினைத்து காதல் வைத்து கண்ணீர் மல்கி தேவாரமும் திருவாசகமும் மோதி அவன் அருளை அனைவரும் வருவோமாக. உங்களுக்கும் இறைவனுடைய கருணையும் காட்சியும் கிடைக்கணும்னா என்ன செய்யணும்? அனுதினமும் இறைவனை நினைத்து தேவாரமும் திருவாசகமும் பாடணும். என்ன செய்யணும்? தேவாரமும் திருவாசகமும் பாடணும். நன்றி. திருச்சிற்றம்பலம்.